மகேந்திரன் கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்க. நீ எப்படிலாம் பண்ண, என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மகேந்திரன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கிருத்திகா வந்து ஒரு ஆரோக்கியமான பொண்ணு கிடையாது. அதுதான் முதல்ல சொல்ற ஒரு விஷயம். ஆரோக்கியமான பொண்ணு கிடையாது. அவளோட உடம்புல அவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னும் போது போலீசார் கேட்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்கும் போது அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, லோ பிபி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு வெளியாட்கள் கூட இது ஒரு நோயா பார்க்கறது மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த காலத்துல பிபி, சுகர் எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலும் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அதுவும் ஒரு மருத்துவரா இருந்துகிட்டே ஒரு ஹஸ்பண்டா இருந்து மருத்துவரா இருந்து சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர எக்ஸாக்ட்லி இது ஒண்ணும் இல்ல நான் சரி பண்ணிடுறேன். இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒரு வீட்லயும் பிரச்சனை இருக்கா நம்ம தேடி போறது மருத்துவரா தான் இருப்பாங்க. பட் வீட்லயே ஒரு மருத்துவரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம் இந்த இடத்துல. சோ அவர்கிட்ட சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிங்க ஓகே இருந்திருக்குல்ல, இதை சரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னும் போது என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு தொல்லையா இருந்திருக்கு, என்ன ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து ஏமாத்துறாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்கிட்ட மறைச்சிட்டாங்க எனக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தொந்தரவுகள்னால கிருத்திகாவுக்கு அடிக்கடி வாந்தி, மயக்கம் இந்த விஷயம்லாம் வரதுனால இதனால எங்களால ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல, இதனால நான் கிருத்திகாவை கொலை பண்ணிடலான்னு முடிவு எடுத்தேன்.